அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்தில் உணவுப் பொருட்கள் வீண் விரயம் செய்கிறோம். உணவு நமக்கு தற்போதைய காலத்தில் தந்த மிகப்பெரிய அருட்கொடை. சுமார் 20 வருடங்கள் முன்பு இப்பொழுது இருக்கிற மாதிரி உணவு விடுதிகள் இல்லை. வெளியூர் செல்வோர் மற்றும் திடீரென வெளியூர் இருந்து உறவினர் வந்தால் மட்டுமே. ஆனால் இன்று வீட்டின் சமையல் அரிதாகிவிட்டது. அதனால் என்னவோ நோயும் அதிகமாகிவிட்டது. இன்றைய நிலையில் உணவு வீண் விரயம் செய்வதும் அதிகம். குர்ஆன் வசனம் கூறுகிறது, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். விரயம் செய்வோர் ஷைத்தான்களின் உடன்பிறப்புகளாக உள்ளனர். ஷைத்தான் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஒருவேளை உணவு இல்லாமல் திண்டாடும் பலர். ஆனால் நாம் என்னவோ கண் பார்த்து ருசித்து சாப்பிடணும் என்பது விதிமுறை. ருசியின் சொல் கேட்டு உண்ணுகிறோம். இந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் என்று. அதனால்தான் என்னமோ நமக்கு உணவு தரும். பூமி விளைச்சல் குறைந்து விட்டது. காய்கனி விலை வாகனத்திற்கு பெட்ரோல் போடும் அளவுக்கு. நாம் அன்றாடம் பயன்படுத்திய காய்கனி மற்றும் நம் வீட்டின் தெருவோரம் இருந்த செடிகள் இன்று மூலிகை. என்ன சொல்றது? இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.